பாஜகவை எதிர்க்க விரும்பாத அந்த ஸ்பாயிலருங்க இறக்கி விடுறாங்கல்ல, அவங்க எல்லாரும் முதல்ல எடுக்கிற காயின் எதுன்னா ஊழல். விஜயினுடைய வரலாறு, அவருடைய வளர்ச்சியே இருக்கு இல்லையா, அதுவே அடிப்படையில் ஊழலால் கட்டப்படும். நான் இதுக்காக விஜய் பிளேம் பண்ணல. பிரச்சனை என்னன்னு சொன்னா, விஜய் உருவாகணும்னாலே இங்கே ஊழல் வேணும். அவர் எடுத்திருக்க மார்க்குக்கு லயலால அட்மிஷன் கிடைக்காது. அவங்க அப்பா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி லயலால அட்மிஷன் வாங்குறாரு பையனுக்கு. அவரே சொன்னது. நாம வேற ஏதோ போறப்போக்கில் யாரோ ஒருத்தர் அந்த வலைப்பேச்சு இது மாதிரி இல்லை. விஜய்ங்கிற உருவமே ஊழலால் தோன்றியது. மற்றவர்களுக்கு கூட அது கிடையாது. விஜயை ஏன் கொஞ்சம் கூட ஏற்றுக்க கூடாதுங்கிறதுக்கான அடிப்படையே இந்த இடத்துல தான் இருக்கு. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், முதலமைச்சர் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். முதல்வர் விஜயை ஒருபோதும் குற்றம் சாட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நயினார் நாகேந்திரன் நேரடியாக இவரை குற்றம் சாட்டுறாரு. நீ த்ரிஷா வீட்டிலேருந்து முதல்ல வெளியில் வாங்குறாரு. உச்சகட்ட அவமானம். ஆனால் நயினார் நாகேந்திரனை பற்றி ஒரு வார்த்தை வர. இது எந்த பொறுப்பும் இல்லாத ஜாம்பிக்களை உருவாக்குகிற ஒரு அரசியல். அது இவர் கையை தூக்கி பேசினா போதும். இவருடைய அந்த அந்த இதெல்லாமே அப்படி தான் போகுது. எதை பற்றியும் எமோஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. அவர் அவ்வளோதான். அந்த அந்த கும்பலை என்கேஜ் பண்ணுற ஒரு அரசியல் தான் அவர் பண்ணுறார். நான் எதையும் மாற்றிக்க மாட்டேன். இவர் எவ்வளோ பெஸ்ட் பாலிடிக்ஸ்னு சொன்னால், இவர் கூரை போட்டு சேர் போடுறதுக்கு 50 பேர் சாக வேண்டியிருக்கு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக ஆசிரியர் திறனாய்வாளர் திருமிகு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாங்களோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவேக்காவுடைய நிர்வாக சந்திப்பு கூட்டம் வேலூர்ல நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த வேலூர் நிர்வாக சந்திப்பு கூட்டத்தில் விஜய் நிறைய விஷயம் பேசினாரு. அதாவது ஊழலை ஒழிப்பேன்றதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இங்கே இந்தியாவில் ஊழல் ஒழிப்பை இதை 2 விதமாக நம்ம பேசலாம். விஜய் மாதிரியான ஆட்கள் இதை ஏன் எடுக்கிறாங்கங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஊழலுக்கான இன்னொரு வரலாறும் இருக்குது, அதை அப்புறம் பார்க்கலாம். பாஜகவை எதிர்க்க விரும்பாத அந்த ஸ்பாயிலருங்க இறக்கி விடுறாங்கல்ல, அவங்க எல்லாரும் முதல்ல எடுக்கிற காயின் எதுன்னா ஊழல் ஒழிப்பு. நீங்கள் ஏன்னா மதவாதத்தை பொருட்படுத்தத்தக்க பிரச்சனை இல்லை அப்படின்னா அதை விட பெருசாக ஒன்று காட்டணும். அதற்காக இறங்குற பீஸுங்க எல்லாமே முதல்ல கையில் எடுக்கிறது எதுவாக இருக்குன்னா, பாஜகவோடு சுலபத்தில் சமரசம் செய்து கொள்கிற எல்லாரும் முதல்ல ஊழல் ஒழிப்புங்கிறத முதல்ல எடுப்பாங்க. விஜயினுடைய வரலாறு, அவருடைய வளர்ச்சியே இருக்கு இல்லையா, அதுவே அடிப்படையில் ஊழலால் கட்டப்பட்டது. ஓகே. நான் இதுக்காக விஜய் பிளேம் பண்ணல. பிரச்சனை என்னன்னு சொன்னால், விஜய் உருவாகணும்னாலே இங்கே ஊழல் வேணும். சிக்கல் அதுதான். ஏன்னா அவர் எடுத்திருக்க மார்க்குக்கு லயலால அட்மிஷன் கிடைக்காது. அவங்க அப்பா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி லயலால அட்மிஷன் வாங்குறாரு பையனுக்கு. அவரே சொன்னது. நாம் வேற ஏதோ போறப்போக்கில் யாரோ ஒருத்தர் அந்த வலைப்பேச்சு இது மாதிரி இல்லை, இப்போ அந்த மாதிரியானது இல்லை. அவங்க அப்பாவே சொன்னது. அது பையனுக்கு கிடைக்கல, அவர் தான் போய் பேசி லயலாவோட இருக்க அசோசியேஷனில் அவர் வாங்குறாரு. இதுவே நீ என்ன பண்ணுற, வேற ஒரு மார்க் எடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தட்டி பறித்து நீங்கள் லயலாவில் அந்த ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் உட்காடுறீங்க. எப்படி நடக்குது? அந்த உழைப்பு, அந்த சீட்டுக்கான உழைப்பே செலுத்தாமல் விஜய் அந்த இடத்துக்கு வர்றாரு. ஊழல் அங்கே ஆரம்பிக்குது. 1 வருஷம் காலேஜ் பிடிக்கல அவருக்கு. குட்டி சவத்தில் உட்காந்து தான் அவருக்கு நேரம் செலவு பண்ணுறாரு. அந்த கல்லூரி அவருக்கு அவ்வளோவா பிடிக்கல, லயலாவே பிடிக்கல. அது ஓரளவு டெமோக்ராட்டிக்காக மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ஸ்பேஸ் தர ஒரு இடம். இந்த மாதிரி அடித்து ஆம்பளை பேசக்கூடாதுங்கிற மாதிரியான கொடூரமான இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. லிபரல் கல்லூரி, நல்லா இருக்கிற கல்லூரி, மரியாதையாக நடத்துகிற கல்லூரி, உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு அளிக்கிற கல்லூரி. நீங்கள் போராக இருந்தாலும் அதை அவமானப்படுத்துகிற மாதிரியான கல்லூரி அல்ல. அவ்வளோ உருப்படியான ஒரு காலேஜ். 1 வருஷத்தில் அவருக்கு பிடிக்கல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னை வச்சு படம் எடுங்கிறார். சாப்பிடாமல் அடம் பிடித்திருக்கிறார். இதுவும் அவங்க வீட்டிலே சொன்னது தான். சாப்பிடாமல் அடம் பிடிச்சி கோச்சிட்டு இருந்து அதன் பிறகு அவங்க அப்பா பையனை வச்சு ஒரு படம் எடுக்கிறார். நாளைய தீர்ப்பு படம் வர்றார். இது என்ன? இது வேற ஒரு நடிகர் விஜய் சேதுபதி மாதிரி ஒருத்தர் எப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, ரஜினி மாதிரி ஒருத்தர் எப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அல்லது ஒரு பொருளாதாரத்தில் எல்லாமே இருந்த வசதியாக இருந்த கமல்ஹாசன் இதை மாதிரி தான் வந்தாரா? அவங்க அப்பா பணத்தை இல்லை. அவர் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. மற்ற இது மாதிரியான எடுப்பு வேலையெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி இதை மாதிரி தான் மற்றவர்கள்லாம் வந்தாங்க. இவர் அந்த மாதிரியான ஒரு உழைப்பு செலுத்தினாரா? எப்படி அதை பைபாஸ் பண்ணி அவரால் வர முடிஞ்சது? ஏன்னா அவங்க அப்பாவோட பணம். ஸோ நீங்கள் ஊழல் என்பது என்ன? நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒருத்தனுக்கு கிடைக்காம இன்னொருத்தனுக்கு கிடைப்பது, அல்லது நியாயமான உழைப்பை செலுத்தாத ஒருத்தனுக்கு வேறு விதங்களில் கிடைக்கிறது. ஸோ விஜயினுடைய வரலாறே எடுத்திங்கன்னாலும் அது ஊழலால் வந்தது. இந்த மாதிரியான கரப்ஷன் வச்சுக்கோங்களேன். டெக்னிக்கலாக அது இல்லைன்றதுனால. ஸோ தட் இவங்க சரி படம் எடுக்கிறதே பார்ப்போம். இவரோட அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு படம் நடிக்காமல் விட்ருக்காங்க. சொல்கிறது பாலாஜி பிரபு. அவரை வச்சு முதலில் அவங்க அப்பா இல்லாமல் வெளியில் எடுத்த ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு. 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இது அவரே தான் சொல்கிறாரு. இது எந்த கணக்கில் சேர்க்குறது? ஊழல் இல்லை, ஏமாற்று, அந்த கணக்கில் சேர்க்கலாமா?
விஜய் விற்பனை அவர் மார்க்கெட்டில் லீடராக கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அதில் ஒரு கரப்ஷன் இருக்குது. அதாவது சோஷியல் மீடியாவில் ஆட்களை போலியாக உருவாக்கி பிற நடிகர்களை அடித்து அவங்கள வந்து கேலி பண்ணி உருவத்தை அவங்களோட படங்களை அட்டாக் பண்ணி அதுக்கு மார்க்கெட் இல்லாமல் பண்ணி விஜய்க்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு உருவாக்கி சோஷியல் மீடியா ஃபேக் ஹேண்டில்ஸை வச்சுக்கிட்டு அல்லது அதுக்கு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு இவங்க உருவாக்குனதான் அந்த 100 crore 100 கோடி வசூலிக்கிற ஹீரோங்கிற பிம்பம் இருக்கு இல்லையா, அது இவர்கள் செயற்கையாக உருவாக்குனது. இது செயற்கையாக ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோதான் அவரால் சம்பாதிக்க முடியுதுன்னா எவ்வளோதான் அவர் சம்பாதிக்க முடியும் இருக்கும். இல்லை சம்பாதிக்க முடியுங்கிறதுல இப்போ வாங்குற அந்த 250ங்கிற அவர் சொல்லிக்கிற கிளைம் பண்ணுற 250ங்கிறதுல அதுவே போலியானது. அது அவ்வளோ பெரிய மார்க்கெட்லாம் அவர் கிடையாது. இந்தியா முழுக்க எடுக்கிற ஒரு படத்துக்கு வேணால் ஒரு 1000 கோடி வசூலிக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு நாயகனுக்கு வேணால் கொடுக்கலாம், அல்லது இவரே தன்னோட பணத்தை வந்து முதலீடு செய்யலாம். அந்த மைக்ரோ டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 200 கோடி 230 கோடி வாங்குகிற அளவுக்கான வியாபாரம் அவருக்கு நிஜமாகவே கிடையாது. அது சும்மா அதை அப்படி வேணால் சொல்லிக்கலாம். ரெண்டாவது, கடந்த 15 படங்களில் எடுத்துங்க, அவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்த பிறகான 15 படம் எடுங்க, எது சூப்பர் ஹிட் ஆச்சு? அநேகமாக கிடையாது. துப்பாக்கின்னு ஒன்று ஓடிச்சு. ஸோ இது எல்லாமே இவரை ஒரு நாயகனாக வந்ததிலிருந்து, ஒரு நாயகனாக நிலைநிறுத்தப்பட்டதிலிருந்து, அல்லது எல்லாரையும் தாண்டின ஒரு கதாநாயகன் சொன்ன வரைக்கும் இந்த என்டையர் ஜேர்னியில் ஊழல் இல்லாமல் அவர் இருந்ததே கிடையாது. அதான் யதார்த்தம். விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் பெயரில் 20 பத்திரிகைகளை நான் நடத்தினேன். 20 பத்திரிகை யோசிச்சு பாருங்கள். ஒட்டுமொத்தமாக தமிழில் இருக்கிற முக்கியமான பத்திரிகைகள் வாராந்திர மாதாந்திர 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பத்திரிகை எடுத்தாலே 20-25 தான் இருக்கும். ஆனால் விஜய் பெயரில் மட்டும் நான் 20 பத்திரிகை நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட மேனேஜராக இருந்தவர் பிடி செல்வகுமார் சொல்கிறாரு. ஓகே, இது எல்லாமே அதாவது என்னென்னா இதை சரி தப்புங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு போல ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு ஹீரோவோட வளர்ச்சியே வெறும் ஊழலால் கட்டப்பட்டது தான். இவர் வருமான வரி கணக்கு காட்டாமல் இருந்தார்ல, வருமான வரி கணக்கு காட்டாமல் இருந்ததில் அந்த பணத்துக்கு அவர் கொடுத்த செலவு கணக்கு என்னன்னு சொன்னால், ரசிகர் மன்றங்கள் ப்ரமோஷன் வேலைகளுக்காக 2 கோடி ரூபா கொடுத்தேன்றார். ரசிகர்னா யார்? அவன் சுய விருப்பத்தின் பேரில் வர்றவன். அதை எப்படி நீங்கள் அவருக்கு காசுல வர்றவர் அதை எப்படி நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்து செய்கிறீங்க? ஸோ கூட்டம் இருக்குது அப்படின்னு என்னென்னா, முதல் ஷோவெல்லாம் பிளாக் பண்ணி அட்ராசிட்டி பண்ணுறதுக்கு நீங்கள் முதலீடு போடும்போது ஓகே பெரிய மாஸ் இருக்குது போல இருக்குன்னு அடுத்த இது வர்றான். ஒரு கட்சியை எப்படி நடத்துகிறாரோ அதே போல தான் அவர் பெருசாக வெளியில் வராமல் இன்டர்வியூ எதுவும் கொடுக்காம அப்படி பிளாக் பண்ணி வச்சு பார்க்குற ஆர்வத்தை க்ரியேட் பண்ணி உள்ளே வர்றது இருக்குல்ல. ஏன் கேரளாவுக்கு சன்னி லியோன் வரும்போது அடித்து பிடிச்சிட்டு வர்றான்? ஏன்னா சன்னி லியோனை கேரளாவில் இருக்கிற ஒருத்தன் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அதே தான் விஜய் கரூருக்கு வராரா, இன்னொரு வாட்டி எப்போ வர்றாரு? அங்கே பேசினவங்க சொன்ன வார்த்தை இது. இனிமேல் எப்போ பார்க்க முடியும்? அவருக்காக மெட்ராஸ் போய் பார்க்க முடியும்? கரூருக்கு வராரு, நம்ம போய் பார்ப்போம். சேலத்துக்கு வராரு, நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒருவேளை அவர் அடிக்கடி வெளியே வரான்றப்போ அந்த கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் பார்க்குறீங்க. அதை அவருடைய பிஆர் இல்லை சாரி அவரோட ஸ்ட்ராட்டஜி மேலாளர் இருக்கார் இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி, அவரே சொல்லியிருக்கார். நீங்கள் விஜய் வந்து ஒரு கல்ட், அவர் வந்து அடிக்கடி மக்கள்கிட்ட காட்ட வருது. இது எதுக்குன்னா இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போகணும்னு சொல்லி வலியுறுத்தும் போது, ஜெகதீஸ்வரன் சொன்னார்னு நினைக்கிறேன், போகணும்னு அவர் வலியுறுத்தும் போது கட்சியில் இல்லைங்க, விஜய் வந்து ஒரு கல்ட், அவர் அப்பப்போ காட்டுறதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவரோட ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இது போயிடும். ஏன்னா இதில் ஒரு சைக்காலஜி இருக்குது. அதாவது எது அதிகமாக அவைலபிள் இல்லையோ அது மேலே தான் ரொம்ப கிரேஸ் ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி அதுதான் உங்களுக்கு வந்து அத்திவரதருக்கு ஏன் ஒரு பெரிய க்ரௌடு வருது? அது 45 வருஷத்துக்குமா என்னமோ ஒரு கணக்கு, 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்க. ஏன் சிவராத்திரி ஒரு இதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் 1,00,000 பேரோட டான்ஸ் ஆடிட்டு வர முடியுங்கும்போது அந்த கிரேஸ் மாதம் நடத்துங்க, அது குறைஞ்சிரும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழா கூட அடிக்கடி நடத்துனாங்கன்னா கூட அது போயிடும். அதனால தான் ஒரு மாதம் மட்டும் திறக்கிற கோயில், பெண்களுக்கு மட்டும் இருக்கிற கோயில்னு ஒரு ஸ்பெஷல் இதை க்ரியேட் பண்ணும்போது வரும். இவருக்கும் அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே ஊழல் கணக்கில் வராதுன்னு வச்சுக்கிட்டால், இவங்க டிக்கெட்டில் பண்ணது, இவரோட கணக்கு, இவர் வந்து சம்பளம் வாங்குகிற கணக்கு, இது எல்லாத்தையும் ஒரு ஆடிட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சரில் ஊழல் எப்படி நீக்கமர நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் நியாயமாக விஜயை தவிர்த்து விட்டு ஊழலை பேசணுன்னா அதுவும் பேசலாம். 2 பாயிண்ட் முக்கியமாக ஸோ இதில் நம்ம நினைவுபடுத்தணும். விஜய்ங்கிற உருவமே ஊழலால் தோன்றியது, மற்றவர்களுக்கு கூட அது கிடையாது. மற்றவர்களிடமிருந்து அந்த ஊழல்ங்கிறது அந்த மாதிரியான ஹைப்பை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு ஒரு தனித்த அடையாளம் உண்டு. வேறு எந்த நடிகர் வேணாலும் எடுத்துங்க, இந்த அளவுக்கு வந்துருக்காட்டியும் வேறு ஒரு இடத்துல அவங்க போயிருப்பாங்க. இவர் மட்டும்தான் இது மட்டுமே கட்டமைக்கப்பட்டது.
இந்த பிஆர் டீமை காலி பண்ணிங்கன்னா விஜயோட சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ் கிடையாது. அவங்க அப்பாங்கிற ஒரு பெருமுதலீட்டுக்காரர், மற்ற எல்லாத்தையும் ரோட் பிளாக் பண்ணி பையனை காப்பாற்ற முடிகிற ஒரு அப்பா அதை எடுத்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஒரு அடிப்படை நடிகர் இதுவே கிடையாது. தன் முயற்சியில் எதுவுமே செய்யாமல் இது எல்லாமே கிடைக்குதுன்னு வச்சுங்க. யார் ஒருத்தன் உங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்காங்க, நல்ல வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் தொடர்ந்து உழைக்கிறாரு, அவர் நல்ல வீடு கட்டி வாழ்கிறாரு. ஒருத்தன் எந்த வேலையும் செய்யலை, எதுக்கும் லாயக்கில்லை, சும்மா உட்காந்துருக்குறான், அவன் அதை விட பெரிய வீடு கட்டுறான்னு சொன்னால் அந்த வீட்டை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? நேர்மையாக சம்பாரிச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லையா? அதே தான் இங்கேயும். ஸோ இதை ஒரு கிளைம் பண்ணுறது என்னென்னா, அப்பட்டமாக இந்த ஊழல் ஒழிப்புங்கிறத அவர் ஹைலைட் பண்ணும்போதே தெரியறது என்னன்னு சொன்னால், இது பாஜக இறக்கி விட்ட ஒரு நபர் அப்படின்னு ஒரு மிருகம். அது திறந்து விடுறது. அது எந்த கதை போத்திட்டு வரும்னு சொன்னால் ஊழல் ஒழிப்புன்னு தான் பேசிட்டு வருவாங்க. இப்போது நமக்கு ஒரு கேள்வி வருது சார், என்னென்னா டெல்லிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. காரணம், திமுக அரசு பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை எதிர்கொண்டிருக்குது. என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி சேரல, ஜிஎஸ்டி சேரல, மழை நிவாரண காசு அது சேரல, பள்ளிக்கல்வி நிதி நம்ம கிட்ட இன்னும் சேரல, இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை திமுக ஃபேஸ் பண்ணி அதன் அடிப்படையில் அது சொல்லுது. ஆனா இவர் அதை எப்படி திருப்புறாரு அப்படின்னா, நீங்க என்ன டெல்லிக்கு அங்கேயும் போறீங்க, இதெல்லாம் சப்ஜெக்ட்லே இல்லையே, டிவிக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர்ஸ் பண்றதுக்கான காரணம் விஜயை ஏன் கொஞ்சம் கூட ஏற்றுக்கக்கூடாதுங்கிறதுக்கான அடிப்படையே இந்த இடத்துல தான் இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பாஜக ஒரு மோசமான இது இல்லை, பாஜகவை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க, நீங்கள் மதவாதத்தை பற்றி பேசாதீங்கன்னு ஒரு வக்கீல் அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாருன்னா, டிஎம்கேவும் பிஜேபி சேர்ந்து அரசியல் பண்ணுது. பர்பஸ் அதுதான். அவருடைய தேவை என்னன்னு சொன்னால், பாஜகவினுடைய தீவிர அந்த மதவாதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது. நீங்கள் ஊழல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் எப்படி பாஜகவை தொடாமல் உங்களால் பேச முடியும்? நயினார் நாகேந்திரன் இப்போது முதலமைச்சர் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். முதல்வர் விஜயை ஒருபோதும் குற்றம் சாட்டல, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் நீங்கள் நண்பன்னு சொல்லிட்டு என்ன எப்படி கரூர் விஷயத்தில் என்ன குற்றம் சாட்டினீங்க அப்படிங்கிறார். நயினார் நாகேந்திரன் நேரடியாக இவரை குற்றம் சாட்டுறாரு. நீ த்ரிஷா வீட்டிலேருந்து முதல்ல வெளியில் வாங்குறாரு, உச்சகட்ட அவமானம். ஆனால் நயினார் நாகேந்திரனை பற்றி ஒரு வார்த்தை வரல. ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தானே நயினார் நாகேந்திரன் பேசுனது அப்படிங்கிறது. ஆமாம், யார் எதிர்க்கணும்? யார் எதிர்த்தா? முதல்ல திமுக எதிர்த்தது, மற்ற கட்சிகள் எதிர்த்தாங்க, காங்கிரஸ் சைட்லேருந்து எதிர்த்தாங்க, பொதுவான செயல்படுகிற சமூக பொறுப்பு இருக்கிற பலர் எதிர்த்தாங்க. கடைசியாக த்ரிஷா இது வருத்தப்படுறேன்னு சொன்னாங்க. அவங்க கண்டனன்ற மாதிரி வரல, அவங்க தன்னோட வருத்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. நான் தமிழ்நாடு தான் நான் கிளைம் பண்ணுற இவர் இதை இதவே எதிர்க்கலைன்னா தன்னுடைய இந்த அவமானத்தை அவரால் எதிர்கொள்ள முடியலை. அதை மென்று முழுங்குறாருன்னா என்ன? ஒன்று பயம் இருக்கணும், அல்லது இது ஓகேன்ற எண்ணம் இருக்கணும். இதையே ஏற்றுக்கிறாரும் போது அடிப்படையில் ஒரு விஷயத்தை உறுதியாக எதிர்க்கிறதுக்கான பண்பு இல்லைங்கிறது இதில் ப்ரூவ் ஆகுதா? சரி, போட்டோம். மதவாதம் தான் உலகின் மிகப்பெரிய ஊழல். நீங்கள் வேணால் கணக்கெடுத்து பாருங்கள். எந்த நாட்டில் மதவாதம் தலை தூக்குதோ அந்த நாடு தரித்திரம் பிடிக்கும். ஆப்கானிஸ்தான் ஏன் கடும் வறுமையில் இருக்குது? அங்கே மதம் ஆட்சி. எந்த ஊரில் மதம் லீட் ரோல் எடுக்குதோ நாடு பிரச்சனையாகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த வேல்யூஸை மாற்றுவாங்க. ரொம்ப அதீதமான இருக்கத்தை துபாயெல்லாம் ஏன் லிபரலாக ஆகுறாங்க? மத அடிப்படைவாதம் இருந்தால் வளர்ச்சியை பார்க்க முடியாது. இதை மாதிரி ஒருத்தர் எடுக்கும்போது இந்தியாவில் மத ரீதியான ரூல்ஸுங்கிறது அங்கே இருக்கும். ஆனால் இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் இருக்க நல்லிணக்கம் இருக்கும். அங்கே பண்டிகரி விற்கிறாங்க துபாயில். ஏன் பண்ணுறான்? வியாபாரம் நடக்கணும்னு சொன்னால் அந்த பண்டிகரி விற்கக்கூடாதுங்கிற இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தை நீ அங்கே கொண்டு போய் திணிச்சா நம்ம வியாபாரம் பாதிக்கப்படும், வெளிநாட்டுக்காரன் வரமாட்டாங்கிற அறிவு அவனுக்கு இருக்குது. பர்தா போட்டாகணுங்கிற கட்டாயத்தை ஏன் அவன் எடுக்கிறான்? அந்த நாட்டோட பழைய விதிகள்லேருந்து இது இன்னொரு நாட்டு ஆட்களை இங்கே வரவிடாது. இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா? மதவாதம் தான் ரொம்ப பெரிய ஊழல். அதை விடவும் பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்தியாவின் ரொம்ப பெரிய பிரச்சனை இன்னைய தேதிக்கு எதுன்னா மதவாதம் தான். பாஜக நடத்துகிற மதவாதம் தான் மற்ற எல்லா ஊழல்களுக்குமான அடிப்படை. கடன் ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பலன் மக்கள்கிட்ட வந்தே சேரலை. ஏன்? உலக நாடுகள் எல்லாத்துலேயும் உறவு மேம்படுதுன்னு சொல்கிறோம், ஆனால் எல்லா டீல்லையும் இந்தியா பின்னடைவை சந்திக்குது. எதனால்? வட இந்தியாவில் கட்டுற பாலங்கள் எல்லாமே கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரே பாலம் 3 வாட்டி திரும்ப திரும்ப இடிஞ்சு விழுவுது.
கட்டுற டனல் இடிஞ்சு விடுவது, இதெல்லாமே ஒரு ஊழல் இல்லாமல் நடக்க வாய்ப்பு இல்லை. இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெறுமனே நான் பாஜகவை பற்றி பேரை கூட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், இவர் பாஜக இறக்கி விட்டுருக்கிற ஒரு இல்லை கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், அதாவது எங்களுக்கு இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் திமுக தான், திமுகவை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், திமுகவை தோக்கடிச்சு நாங்கள் பாஜகவுக்கு எதிராக பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக உள்ளே விட்டுட்டு நீங்கள் அவரோட ஆசைப்படியே இருக்கும். இப்போது பாஜகவை எதிர்க்காத ஒருவர், நீங்கள் அதை அம்பலப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் ஒரு கட்டத்தை பிடிக்கிறாங்கன்னா அதிலிருந்து குறைக்கிறது கஷ்டம். அல்லது உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படனா, நான் சிம்பிளாக கேட்குறேன், பாஜகவின் நடவடிக்கைகள் தான் இந்தியாவின் சுற்றுலாவை பாதிக்குது. இவங்க போய் மாட்டுக்கறி வைக்கக்கூடாதுன்னு தகராறு பண்ணுறதும் மற்ற அட்ராசிட்டி இதெல்லாமே சேர்ந்து தான். ஏன்னா டூரிஸ்டெல்லாம் இந்த மாதிரி கும்பலால் தாக்கப்படுறது, அந்த டூரிஸ்ட் பிளேஸில் கோவாலாம் நாசமாக போனதுக்கு இவர்களோட ஒரு காரணம் இருக்குது. மற்ற வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுறது பாஜகவோட பாலிசிஸ்னால், விலைவாசி உயர்றது பாஜகவினுடைய பாலிசிஸ்னால். ஏன்னா இஸ்லாமிய நாடுகளோட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து வர்ற ஆயில் விலையை வந்து ஏற்றி விட்டது. இதை மாதிரி இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லையா? கண்டிப்பாக. ஒரு வேலைவாய்ப்பை மொத்தமாக சிதைக்கிற ஒரு இதில் அப்போ எப்படி பாஜகவை சொல்லாமல் நீங்கள் ஸ்டேட்டில் எப்படி ரூல் பண்ணுவீங்க? அல்லது அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மக்கள் தொகையில் 20% மேற்பட்ட மக்களை அவர்களுடைய இருப்பை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கட்சி அரசியல் பண்ணுது. அந்த கட்சியினுடைய அரசியல் தமிழ்நாட்டிலும் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மை மாற்ற சொல்லி போராடுறான். ஒரு கிறிஸ்துவ பள்ளி ஸ்கர்ட் யூனிஃபார்மை மாற்றுன்னு சொல்லி போராடுறான். பள்ளி நிர்வாகம் வந்து நான் ஸ்கூல் யூனிஃபார்மை மாற்றுறேன்னு சொல்லுது. வேறு வழி இல்லை. இது செய்கிறது யார்? பாஜகவோடது. திருப்பரங்குன்ற இஷ்யூ மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்த மலைக்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே பரங்கிமலை இருக்கு இல்லையா, பரங்கிமலையில் அது பிரிங்கி முனிவரோடதுன்னு சொல்லி பாஜக குரூப் வந்து அடுத்து லைனில் இருக்குது. அதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே வேறு வேறு மதங்களை சேர்ந்த தலங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அச்சுறுத்தலை அவர்கள் பட்டியலில் வச்சுருக்காங்க. வெறுமனே திருப்பரங்குன்றம்ல இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கோயில்கள் அவர்களுடைய பட்டியலில் உண்டு. ஓகே. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இந்தியா இஸ்லாமியர்களுடைய வாழ்நாள் தினசரி வாழ்க்கையே கேள்விக்குள்ளான வரலாறு உண்டு. இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒருத்தன் அரசியல் பண்ணுறான்னா அவன் தான் ரொம்ப ஆபத்தான ஒரு நபர். ஏன்னா அவர்கள் வந்து இந்த கவனத்தை ஒரு கேப்ரேட் ஒரு வில்லன் கூடாரத்தில் எல்லாம் வந்து கவனத்தை திருப்புறதுக்காக ஒரு கவர்ச்சி நடனம் ஒன்று நடக்கும் தெரியுமா? அந்த அர்ஜுன் படத்தில் எல்லாம் வரல, விஜயினுடைய அரசியல் அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி நடனம் தமிழ்நாட்டு அரசியலில். இது எந்த பொறுப்பும் இல்லாத ஜாம்பிக்களை உருவாக்குகிற ஒரு அரசியல். அது இவர் கையை தூக்கி பேசினா போதும், இவருடைய அந்த இதெல்லாமே அப்படி தான் போகுது. அது எதை பற்றியும் எமோஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. அவர்கள் அவ்வளோதான். அந்த கும்பலை என்கேஜ் பண்ணுற ஒரு அரசியல் தான் அவர் பண்ணுறாரு. நான் எதையும் மாற்றிக்க மாட்டேன். இவர் எவ்வளோ வேர்ஸ்ட் பாலிடிக்ஸ்னு சொன்னால், இவர் கூரை போட்டு சேர் போடுறதுக்கு 50 பேர் சாக வேண்டியிருக்கு. எல்லா அரசியலும் நரேந்திர மோடி உட்பட ஜனங்களோட டைமுக்கு தான் அவங்க வருவாங்க. மக்களை கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பாக அனுப்புகிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் தான் மற்றவங்க எல்லாரும் பண்ணுறாங்க. இவர் மட்டும்தான் இவரோட டைமுக்கு ஒத்து வர்ற மாதிரி மக்களை வர வைக்கிறார். ஜெயலலிதாட்ட கூட அந்த பழக்கம் கிடையாது. ஜெயலலிதா செஞ்சாங்க. எப்போ செஞ்சாங்கன்னா, அதாவது இருக்கிறதுலே அசாத்திய சர்வாதிகாரி ஜெயலலிதா அவங்களே எப்போ மத்தியானம் மீட்டிங் போட்டாங்கன்னா உடல்நிலை மொத்தமாக தளர்ந்து அவரால் சில அடிகள் கூட நடக்க முடியாதுங்கிற சூழல் வந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, பொதுக்கூட்டம் போட்டு பின்னாடி கான்கிரீட்டில் போட்டு ஒரு லிஃப்ட் வச்சு அந்த லிஃப்ட் மேலே ஏறி ஜெயலலிதா வந்து இறங்கி வந்து இந்த மேடையில் உட்காருவாங்க. அப்படி அந்த செட்டப் வந்து அது அவருடைய உடல் நலிவுற்றதுனால நடந்தது. அது ஆனால் 51 வயசில் சகல சௌபாகியத்தையும் அனுபவித்து வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தர் அவர் இந்த பாலிடிக்ஸை இப்போ எடுக்கிறார். எப்போ மாற்றுறாரு? 50 பேர் செத்து அந்த காம்பன்சேஷனுக்கு சேர போடுவோம், சரி இது எதுக்கு இந்த இம்சன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறார். ஸோ இது ஒட்டு மொத்தமாக இந்த ஊழல்ங்கிறது அடிப்படையில் இவர் விளையாடுவது என்னன்னு சொன்னால், பாஜகவை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வந்து ஆடுற ஒரு சினிமா கவர்ச்சி நடனம் போன்றது இவருடைய நடவடிக்கை. ஸோ அதற்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு கவர்ச்சி நடனம், வில்லனை தப்பிச்சு போக வைக்கிறதுக்கான ஒரு கவர்ச்சி நடனம், அதற்கு மேலே இல்லை. பட் ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்கணும்னு சொன்னால், ஊழல் ஒழிப்புங்கிறதுக்கு நான் ஒரு கேன்சரை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெட்டியாக திண்ணையில் தூங்குற ஒருத்தன் வந்து நான் கேன்சரை ஒழிக்க போகிறேன்னு சொன்னால் நம்புவோமா நம்ம? ஏன்னா கேன்சரை ஒழிப்பதற்கு
டாக்டராக இருக்கணும், ஒரு ரிசர்ச்சராக இருக்கணும், அல்லது அவங்க இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கணும். அதில் அப்படி ஒரு 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 அடிப்படை பண்பு இருந்துச்சுன்னா அவர் கேன்சரை ஒழிப்பார்னு நீங்கள் நம்பலாம். சும்மா உட்காந்துட்டு இறைவன் எனக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு, நான் கேன்சரை ஒழிக்க போகிறேன்னு சொன்னால் அவன் எப்படி ஒரு மோசடிக்காரனும் இவரும் அப்படி தான். ஏன்னா ஊழலை ஒழிக்கிறதுங்கிறதுக்கு அதற்கு நீங்கள் அதற்கு உடைக்க வேண்டியது ரொம்ப பெருசு. இந்தியாவினுடைய கட்டமைப்பில் ஊழலோட ரோலுங்கிறது பல்வேறு இடங்களில் உண்டு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை நடத்துறதுக்கே நீங்கள் பல லட்சம் செலவு பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி பணம் இருக்கிறவனால தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போக முடியும். இது இந்த நாட்டோட ஸ்ட்ரக்சர். பணம் இருந்தால் எதையும் பைபாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இந்த வடிவத்தில் இந்த அடிப்படையில் இருக்குது. ஏன் ஒரு வேலைக்கு வர்ற தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சியில் எழுதுகிறவங்களோட சாய்ஸ் சப் ரெஜிஸ்டராக இருக்குது? ஏன் வேறு ஒன்று போகல? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏன் சப் ரெஜிஸ்டராக இருக்குது? எல்லாம் சம்பளம் ஒன்று தானே, ரேஞ்சில் எல்லாம் சம்பளம் ஒன்று தானே, ஏன் சப் ரெஜிஸ்டருக்கு டிமாண்டு நிறைய இருக்குது? புரியுது. ஸோ அப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஊழலை ஒழிப்பதுங்கிறது ஃபண்டமெண்டலாக பார்க்க வேண்டிய ஒரு வேலை. அது சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பள்ளி அளவிலும் நீங்கள் உருவாக்க வேண்டியது ஒன்று. அண்ட் கண்காணிப்பு அமைப்புகளோட ஒரு ரோல் ஒன்று உண்டு. நீங்கள் சிபிஐ இடி மிரட்டுறதுக்கான ஒரு கருவியாக வச்சுட்டு இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா ஒரு சாத்தியம் இல்லைன்னா கடினம், ப்ராக்டிக்கலி டஃப். விஜய் மாதிரி ஒரு சோம்பேறியால் அதை செய்யவே முடியாது. அவர் அதை பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால் எப்படி சினிமாவில் சும்மா பஞ்ச் டயலாக்கை பேசிட்டு படத்தை முடிக்கிறாரோ, வில்லனோட இடத்துக்குள்ளே பைக்கை கொண்டு போய் திருமலையில் எப்படி டயலாக் பேசினாரோ அதை போல் அவர் பேசுகிறார். இதில் ஆபத்து இவர் பின்னாடி நிற்கிறவங்க தான் இந்த இடத்தில் நாம் பார்த்து பயப்பட வேண்டியவங்க. மற்றபடி இது வந்து ஒரு பொருட்படுத்தத்தக்க எந்த மதிப்பும் இவரோட பேச்சு கிடையாது. ஒரு விஷயத்தில் விஜய்க்கு நன்றி சொல்லலாம். அட்லீஸ்ட் 50 பேரை முடித்த பிறகு அவர் கூரை போடலாங்கிற அளவுக்கு கருணையோடு இருக்கார். அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு அவரோட சிகிச்சை கூட எதுவும் பணம் தராமல் துரத்தி விட்ட மாதிரி, ஓகே ஃபைன், அது அவரோட யாருக்கு உதவி அது தனிப்பட்ட விஷயம் இல்லை. கருணையோடு இருக்கணும்னு நான் வந்து யார் கழுத்தையும் பிடிச்சி சொல்ல முடியாது இல்லையா. நீ கைண்டாருங்கிறத நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்தி சொல்ல முடியாது. சவுக்கால் அடிச்செல்லாம் ஒருத்தரோட இரக்கத்தை பெற முடியாது. ஸோ இவருக்கு பொதுவாக அந்த இது இல்லை. ஒரு பெரிய விலையை கொடுத்த பிறகு தான் அவருக்கு குறைந்தபட்ச இறக்கமே வருது. ஒரு பெரிய விலையை கொடுத்த பிறகு தான் அவருக்கு வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் பேரே மேடையில் அறிவிக்கிற அளவுக்கு அவருக்கு மனசு வருது. ஸோ ரொம்பவும் செல்ஃப் சென்டர்டான, தன்முனைப்பு கொண்ட, தன்னை தவிர வேறு யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு நபர் இவர். உங்கள் வீட்டுக்கு 1 கிலோ தங்கம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட அது வந்து ஒரு அதை பார்த்து நீங்கள் வந்து 1% கூட நம்பிட முடியாது. கண்டிப்பாக அவரால் மற்ற யாராலையும் துருவரத்தை சொன்னார், மோடியை விடவும் ஒரு கழுதை பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட நாடு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கழுதை போய் இருக்கிறத ஸ்பாயில் பண்ணாது அப்படின்னாரு. இந்த மாதிரி தான் அவர். இவரால் ஸ்பாயில் வேணால் பண்ண முடியும், உருவாக்குறது சாத்தியமே கிடையாது. இது ஒரு கசப்பான ஒரு ஃபேக்ட். அவங்க ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய யதார்த்தம் இது. உங்கள் அத்தனை பேரையும் பயன்படுத்திக்கிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடுற வேலையை தான் இவர் செய்வார். அதான் கடைசியாக நடக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்த்தமைக்கு நன்றி சார். நன்றி.